ஆலங்குடி தொகுதியில் எஸ்குலாய்பட்டி ஊர்ல நான் இருக்கேன். தமிழக முதல்வர் வந்து எங்க ஊர் எம்எல்ஏக்கு மெய்நாதன் ஐயா அவர்கள் கொடுத்திருக்காங்க. எங்க ஊர்ல பண்ணமும் பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா ஊராட்சி செயலக அலுவலகம், ஊராட்சி மருந்தகம், அவர் விளையாட்டுத்துறை மந்திரியா இருக்கிறப்ப திருவூர்குளத்து கேப்பரி கடையில துணை விளையாட்டு அரங்கத்தை கொண்டு வந்திருக்காரு. நான் அதை சென்னையில தான் பாத்திருக்கேன். ஆனா அவர் விளையாட்டு மந்திரியா இருந்தப்ப அதை கொண்டாந்து அமைச்சாரு. புதுக்கோட்டை டு அறந்தாங்கி 4 வழிச்சாலை கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் திட்டத்துல இங்கிட்ட இருந்து நாங்க வந்து முன்னாடி 1 மணி நேரம் போவோம் புதுக்கோட்டைக்கு. அது 10 நிமிஷத்துல நாங்க வந்து புதுக்கோட்டை போவோம். இந்த திட்டம் வந்து எங்க மந்திரனாலதான், மெய்யநாதன் எம்எல்ஏனாலதான் முடியும். ரோடு கொண்டு வந்துட்டாரு, ஃபேவர்வே கொண்டு வந்துட்டாரு, ஊராட்சிகள் கொண்டு வந்துட்டாரு, மருந்தகம் கொண்டு வந்துட்டாரு, அனைத்துமே கொண்டு வந்துட்டாரு. இனிமே ஜிம்முன்னு ஒண்ணு கேட்டிருக்காங்க பசங்களுக்கு, இளைஞர்களுக்கு கொடுத்துருக்கேன் இருக்காரு. இன்னும் சொன்னா அந்த மேடுகுழி வந்து இந்த 18 கிராமத்துக்கு ஒரு பெரிய தாய் கிராமம் மாதிரி, ஒரு தாய் கிராமமா நாங்க இருக்கோம். அந்த ஊரணியில் உள்ளதை வந்து ஆர்வ வந்து இந்த 18 கிராமத்துக்கு ஆர்வ வாட்டர் திட்டம் பண்ணி உங்களுக்கு தனி தந்தாரு. காவேரி குண்டாறு வந்து ஏற்கனவே ஆரம்பிச்ச திட்டம், கலைஞர் திட்டத்திலே கொண்டு வந்தாங்க. ஆனா கண்டிப்பா இவர் வந்து காவேரி குண்டார் திட்டத்தை உறுதியா எங்க எம்எல்ஏ ஆனதுக்கு போனா, மந்திரி ஆனதுக்கு போனா கொண்டாடுவாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன வேணுமோ அவரால் முடிஞ்சதை அத்தனையும் செய்வார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவர் வந்து 3ஆம் வெல்ல போறது உறுதி. அதனால இந்த தேர்தல்ல அதிகப்படியான வாக்குகள் அவர் வாங்கி ஜெயிப்பது உறுதி ஆயிருக்கு.